எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஷ் மாறன். பெரிய ஏரோப்ளேன்ஸ் காணாமல் போகிறது ரேராக நடக்கிற விஷயம். இப்போ இருக்க ரேடார் மாடர்ன் டெக்னாலஜி வச்சு ஒரு ஃப்ளைட் எங்கே போனாலும் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எதுலேயுமே சிக்காமல் போயிங்கோட 727 ரக விமானம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்கோலாங்கிற ஒரு நாட்டிலிருந்து டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே காணாமல் போயிருக்கு. எதனால் அந்த ஃப்ளைட் காணாமல் போச்சு? யாரும் அதை திருடி கொண்டு போயிட்டாங்களா? இல்லைனா வேறு எதுவும் மர்மம் இதில் இருக்கா? இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2013ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி மத்திய ஆப்பிரிக்கா நாடான அங்கோலாவின் தலைநகரில் இருக்க ஒரு ஏர்போர்ட்டில் பராமரிப்புக்காக நிறையா ஃப்ளைட்டை நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க. அதில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் சொந்தமான போயிங் 727 ரக விமானம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் விமானத்தோட பராமரிப்புக்காக யாராவது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த விமானம் நகர்ந்துருக்கு. அது ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கப்படாத ஒரு சில்வர் கலர் விமானம். அதோட நடுவில் மட்டும் ப்ளூ, ஒயிட் அப்புறம் ரெட் கலரில் கோடு மட்டும் போட்டிருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃப்ளைட் நகர தொடங்கியிருக்கு. ஃப்ளைட் நகர்றதை பார்த்த யாருக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை. அங்கே இருந்த ஒர்க்கர்ஸ்லாம் இதை பற்றி அவங்களோட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தாங்க. அவங்க சுதாரிப்பதற்குள்ளே அந்த ஃப்ளைட் ரன்வே நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. விமான கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அவங்க உத்தரவு இல்லாமல் ஒரு ஃப்ளைட் ரன்வேயை நோக்கி வரதை பார்க்குறாங்க. விமான கட்டுப்பாட்டு மையங்கிறது ரன்வேயை பார்க்குற மாதிரி அதுக்கு நேராக இருக்கும். அங்கேருந்து தான் எல்லா ஃப்ளைட்டுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்படி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ரன்வேக்குள்ளே ஒரு ஃப்ளைட் வரதை பார்க்குறாங்க. அந்த ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அங்கேருந்த சிக்னலை போடுறாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட் அதையும் மீறி அந்த ரன்வேக்குள்ளே வருது. அங்கேருந்த விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அந்த விமானத்தை வயர்லெஸ் மூலம் தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த விமானத்திலேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. தொடர்ந்து அந்த விமானம் ரன்வேக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் மற்ற விமானங்களோட மோதாமல் இருக்க எந்த ஒரு விமானத்தையும் தரையிறங்கவோ இல்லைனா டேக் ஆஃப் பண்ணவோ அவங்க அனுமதிக்கலை. தொடர்ந்து அந்த விமானத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சுட்டே இருந்தாங்க. அந்த ஃப்ளைட் ரன்வேல வேகமாக போகிறத பார்த்த அங்கேருந்த அதிகாரிகள்லாம் அந்த ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் மறுபடியும் அந்த ஃப்ளைட்டில் இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அந்த ஃப்ளைட்டும் ரன்வேல வேகமாக போய் டேக் ஆஃப் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அங்கேருந்த அதிகாரிகள்லாம் அந்த ஃப்ளைட்டை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் அந்த ஃப்ளைட் அட்லாண்டிக் ஓஷன் மேலே தான் பறந்துட்டு இருந்தது. டேக் ஆஃப் ஆன 15 நிமிஷத்துலேயே அந்த ஃப்ளைட் ரேடார்லேருந்து காணாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ஒரு ஃப்ளைட் இப்படி தனியாக யாரும் இல்லாமல் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு செய்தி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த விமானத்தை குறித்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விமானத்தை இயக்குனது யார்? அப்படி இந்த விமானத்தை இயக்குறதுக்கு யார் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தா? கடைசியாக அந்த விமானத்தில் ஏறினதெல்லாம் யார்? ஒருவேளை இது தீவிரவாதிகளின் செயலா? அப்படின்னு பல கோணத்தில் இந்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அவங்க விசாரணையில் அந்த விமானம் 14 மாதமாக அந்த ஏர்போர்ட்டில் பராமரிப்புக்காகவும் கட்டுமான பணிக்காகவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. 99% வேலை முடிஞ்ச நிலையில் பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும்தான் மீதி இருந்திருக்கு. அதுவே மிகப்பெரிய ஒர்க்கு அவங்களுக்கு இருந்திருக்கு. மற்ற ஒர்க்கெல்லாம் பராமரிப்பு ஒர்க் மட்டும்தான். விசாரணை கடைசியில் அந்த விமானத்தோட பராமரிப்புக்காக படிலாங்கிற ஒரு பெண்ணும் ஜான்கிற ஒரு ஆணும் தான் கடைசியாக அந்த விமானத்தில் ஏறி இருக்காங்க. அப்படி ஏறின அவங்க மறுபடியும் கீழே இறங்கவே இல்லை. அவங்க 2 பேரோட தான் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இதில் படிலா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விமான இன்ஜினியர், அப்புறம் ஜான் காங்கோ நாட்டை சேர்ந்த ஒரு விமான மெக்கானிக். இவங்க 2 பேருக்கும் அந்த விமானத்தில் சில ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அதை பண்ணுறதுக்காக தான் இவங்க 2 பேரும் அந்த விமானத்துக்குள்ளேயே போயிருக்காங்க. இதில் தான் அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா படிலாவுக்கு விமானம் ஓட்ட தெரியும். அவங்க ஒரு விமான இன்ஜினியர்னால அவங்களுக்கு பைலட் பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜானுக்கு விமான ஓட்டம் தெரியாது. ஏன்னா அவர் வெறும் மெக்கானிக் மட்டும்தான். படிலா சொல்கிற வேலையை செய்கிறதுக்காக மட்டும்தான் அவர் விமானத்துக்குள்ளேயே போயிருக்காரு. இதை கேள்விப்பட்ட அதிகாரிகளுக்கு படிலா தான் விமானத்தை கடத்தியிருக்கானுன்னு சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா கடத்தப்பட்ட விமானம் ரொம்ப பெருசு. அதை இயக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 பேராவது வேணும். அப்படி அந்த 3 பேரும் ஒன்றா அந்த விமானத்தை இயக்கினா மட்டும்தான் அந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தது 2 பேர் மட்டும்தான். அவங்க 2 பேர் மட்டும் எப்படி அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை பாதுகாப்பாக டேக் ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னு அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் அமெரிக்காவை சேர்ந்த FBI விசாரிக்க தொடங்கினாங்க. அவங்களுக்கும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கவே இல்லை. ஆனால் படிலா தான் கண்டிப்பாக இதை செஞ்சுருக்கானுன்னு
அவங்க ஃபேமிலியை 24 ஹவர்ஸும் கண்காணிக்க தொடங்கினாங்க. படிலா அவங்க ஃபேமிலியை பல மாதங்களாக தொடர்பு கொள்ளவே இல்லை. அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்கும் படிலா பற்றி எதுவுமே தெரியலை. படிலா அப்புறம் ஜானோட பழைய ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க மேலே எதுவும் கேஸ் இருக்கா இல்லைனா எதுவும் தப்பு பண்ணியிருக்காங்களான்னு. ஆனால் அப்படி எதுவுமே அவங்க மேலே இல்லை. அப்புறம் எதுக்காக இவங்க 2 பேரும் இந்த ஃப்ளைட்டை கடத்திட்டு போனாங்க? உண்மையாகவே இவங்க தான் கடத்தினாங்களா இல்லைனா வேறு யாரும் இந்த ஃப்ளைட்டை கடத்திட்டு போயிட்டாங்களா? ஃப்ளைட்டுக்குள்ளே இவங்கள தவிர வேறு யார் இருந்தாங்களா? இல்லைனா அந்த ஃப்ளைட்டை ஆளே இல்லாமல் ரிமோட்டை வச்சு இயக்குனாங்களா? அப்படி ஒருவேளை ரிமோட்டை வச்சு இயக்கியிருந்தா அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த இவங்க 2 பேரும் என்ன ஆனாங்க? இதெல்லாம் பற்றி தான் FBI விசாரித்தாங்க. அதே நேரத்தில் விமானம் காணாமல் போன பகுதியில் விமானம் எதுவும் விபத்தில் சிக்கியதா இல்லைனா விமானத்தோட பாகங்கள் எதுவும் கடலில் மிதக்குதான்னு ஆய்வு செஞ்சாங்க. ஆனால் விமானத்தோட ஒரு பாகம் கூட கிடைக்கல. இப்போ தான் அமெரிக்காவோட சந்தேகம் இந்த நாட்டு கவர்மெண்ட் பக்கம் திரும்பிச்சு. இந்த நாட்டு அரசு தான் ஏதோ சதித்திட்டம் செஞ்சு விமானம் காணாமல் போனதாக நடிக்கிறாங்கன்னு சந்தேகப்பட்டாங்க. அதற்காக அமெரிக்கா ரகசியமாக ஆப்பிரிக்க நாடுகளில் பல இடங்களை உளவு பார்த்தாங்க. குறிப்பிட்ட அந்த விமானம் வேறு ஏதாவது ஏர்போர்ட்டில் இருக்கான்னு பார்த்தும் அவங்களுக்கு ஒரு க்ளூவும் கிடைக்கவே இல்லை. ஏர்போர்ட்லேருந்து பறந்து சென்ற அந்த விமானம் எங்கே தான் போச்சுன்னு எல்லாருக்குமே ஒரே குழப்பம். அந்த விமானத்துக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஒவ்வொரு சாத்தியக்கூறாக ஆய்வு செஞ்சு அந்த விமானத்தை தேடுற பணியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த விமானம் காணாமல் போய் 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த விமானத்தை பற்றின ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. அந்த விமானம் திருடப்பட்டதா இல்லைனா அவங்க 2 பேரும் தான் அந்த விமானம் காணாமல் போனதுக்கு ரீசனா? அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி நிறையா கேள்விகளுக்கு இன்னும் விடையே தெரியலை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you.